ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு உஷா சமையல். இன்றைக்கி நான் ஃபீவர் வந்தால் நமக்கு சாப்பிட பிடிக்காது, வாய் கசக்கும், அந்த மாதிரி ட்ரபிள்லாம் வரும் இல்லையா? அந்த சமயத்தில் எது கொடுத்தாலும் வேண்டாம் அப்படிம்போம், டைஜஷன் ஆகிறது லேட் ஆகும். அப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஃபுட் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆக மாதிரின்னு ஒரு கஞ்சி ஒன்று. இது வெறும் புழுங்கரிசி மட்டும்தான். இதை நல்லா வறுத்துக்கணும். இதுக்கு மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் இல்லை, நமக்கு தேவையான அளவு எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இதை 2 hours கொடுத்துருவா இதை நம்ம கஞ்சி போட்டு கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி கொடுக்கும். இந்த சமயத்தில் அதாவது டயர்ட்னஸ் ஆகிறது இல்லையா? ஃபீவருக்கு அப்புறம் ஒரு டயர்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சரியான ஃபுட்டு, நார்மல் ஃபுட்டு எடுத்துக்காதனால டயர்டாக இருக்கும். ஸோ இந்த புழுங்கரிசி இட்லி அரிசி, அதை நான் இப்போ 1 டம்ளர் எடுத்து வறுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஃபீவர் எப்படியும் ஒரு 3 days அந்த அளவுக்கு நம்ம இதை போட்டு கொடுக்கறதுக்கு இது தேவையாக இருக்கும். நடுவில் உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ மிளகு ரசம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கலாம். இதை ஒரு நாளைக்கு ஒரு 3 டம்ளர் இதை போட்டு கொடுத்தோம்னா உடம்பு அந்த நமக்கு ரெகுலர் ஹெல்த் போகிறது இல்லையா, அது ஈக்குவல் ஆகும். ஸோ நம்ம இந்த கஞ்சியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு இட்லி அரிசியை வறுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், ஒரு மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு மாதிரி நார்மல் கலரை விட ஒரு மாதிரி ரெட் கலர் அந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். வேறு எதுவுமே இதுக்கு தேவை கிடையாது. பார்த்திங்களா, கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியுது. இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தா தான் எல்லாம் ஈவனாக வறுபடும். ரொம்ப ஹீட்டாக வச்சு அவசரமாக வறுத்திங்கன்னா ஒன்று வெள்ளையாக இருக்கும், ஒன்று வறுத்துருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இதை பவுட்ரு பண்ணி எப்படி கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, அதை நான் ஆற வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வந்திருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு பவுட்ரு பண்ணிக்கணும். அதாவது மாவும் இல்லாமல் ரவையும் இல்லாமல் நடுவில் குறைன்னு இருக்கும் தொட்டு பார்த்தா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கணும். இதை ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சாப்பிட்றாலோ அது மாதிரி இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் எடுத்துட்டோம்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அதை வேகிற வரைக்கும் வச்சுட்டு, சால்ட்டு வேணும்னா சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு தான் பெட்டர். இல்லை சின்ன குழந்தைங்க சால்ட்டு சாப்பிடாது அப்படின்னா சர்க்கரை போட்டு பால் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம். சால்ட்டு போடும்போது உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை, அப்படியே கொடுக்கலாம். பெரிய வாழ்க்கெலாம் சால்ட்டு போட்டு அப்படியே கொடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. புழுங்கல் அரிசி நம்ம இட்லி எப்படி ஹெல்த்தியோ அந்த மாதிரி தான் இதுவும். இட்லி கொடுக்கலாம், ஃபீவர் அப்போது ப்ரெட்டு கொடுக்கலாம், இந்த மாதிரி கஞ்சி கொடுக்கலாம். இதெல்லாம் பெஸ்ட்டு, சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இந்தளவு கொதிக்கும்போது நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஓமம் போட்டுக்கிறேன். நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது, அவளுக்கு பிடிச்சதை பொறுத்து. ஓமமும் டைஜஷனுக்கு தான். நான் இதில் பெரிய வாழ்க்கை பண்ணுறதுனால ஓமம் சேர்த்துக்கிறேன். பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் போடுற மாதிரி இருந்தால் வேண்டாம். நான் சால்ட்டு போடுறதுனால நான் ஓமம் போட்டுருக்கேன். பிடிச்சா சேர்த்துக்கோங்க, பிடிக்கலன்னா வேண்டியதில்லை. நல்லா அதை கொதிக்கணும். நீங்கள் வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகணுன்னா அடியில் உட்காந்துரும். அதனால் கிளறி விட்டு ரொம்ப நாளைலாம் ஆகாது. இது வேகிற அளவு தான். ஏன்னா ஆல்ரெடி நல்லா வறுத்துருக்கோம். நம்ம நல்லா கொதித்து அந்த தண்ணி தனியாக இல்லாமல் எல்லாம் மிங்கிளாகி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். இன்னொன்று ஒரு 2 minutesல இது ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுது. பார்த்திங்களா, கஞ்சி இந்த திக்னஸ்க்கு இருக்கணும், சாப்பிட்ற திக்னஸ்க்கு இருக்கணும். அதாவது தண்ணி தனியாக, அந்த பவுடர் தனியாக இல்லாமல் இப்படி கஞ்சி பதத்துக்கு வந்துடுது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுறது உடனே ஒரு மாதிரி கெட்டியாகிடும். வேணால் இப்போ நீங்கள் வெந்நீருக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு எடுத்துட்டும் இவ்வளோ கஞ்சிக்குமே இவ்வளோ தான் சால்ட்டு போடுறேன். ஏன்னா அது ரொம்ப உப்பு தாங்காது, பார்த்துன்னு போட்டுக்கோங்க. சளி ஜுரம் எதுக்கு வருது அப்படின்னா, தேவையில்லாதது வெளியில் சாப்பிட்றது, கண்ட தண்ணி பிடிக்கிறது, இதுதான் எதுலேயுமே சுத்தம் இல்லையே, அதனால தான் இது வருது. முடிஞ்ச வரைக்கும் பனி, ரெய்னி இந்த மாதிரி சீசனில் தான் நம்ம ஹோம் ஃபுட் மட்டும் எடுத்துக்கணும். ஆசைக்கு என்றைக்காவது ஒரு நாள் வெளியில் ஏதாவது பிடிச்சதுன்னா சாப்பிட்டுக்கலாமே தவிர ரெகுலர் பண்ணிக்கக்கூடாது. டேஸ்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு. எந்த ஒரு பொருள்லேருந்துமே நமக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து விலகி இருக்கிறது நல்லது. திருக்குறளில் சொல்கிறா இல்லையா, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் நிழல் அப்படிங்கிற மாதிரி. எந்த பொருள்னால நமக்கு ஆபத்து வருமோ அதுலேருந்து நம்ம விலகி இருந்துட்டோம்னா
நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அட்வான்ஸ்டாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்கிற மாதிரி அதுலேருந்து நம்ம விலகிக்கணும். இப்போ நம்ம வெளியில் ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சில்னஸ் அப்போதைக்கு தேவைப்படுன்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் அவஸ்தைப்படக்கூடாது. அவ்வளோதான், அந்த கஞ்சி ரெடியாக எடுத்து இதை நீங்கள் ஃபீவர் வரும்போது கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.